நான் அடிக்கடி ஒரு ஒளிபரப்பாளராக ஒரு ஊடகவியலாளராக செயற்பட்ட வேளையில் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த விடயம் எங்களது மக்களின் இருக்கும். இது தனியே கொழும்பு தலைநகரம் சார்ந்தது மட்டுமல்ல, இலங்கையில் உள்ள அத்தனை இடங்களிலும் தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் இருக்கின்ற வேளையில் எங்களது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை. இப்பொழுது ஊழல் எதிர்ப்பு என்பது நாட்டிலே பரவலாக பேசப்படுகிற விடயமாக இருக்கிறது. மக்களது தேவைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஜனநாயக ஆட்சி முறை தேவை என்று வரும்போது, ஜனநாயகம் என்று வரும்போது எங்களது குரல்கள் நாங்களாக ஒலிக்க வேண்டிய தேவை. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய நாளில் இடம்பெற்ற பல்வேறு செய்தி நிகழ்வுகள் மற்றும் இப்போதைய அரசியல் களம் சூடுபிடித்திருக்க காரணமான சில செய்தி பின்னணிகள் ஆகியவற்றை ஆராய்வதை இந்த செய்தி தொகுப்பின் நோக்கம். வடக்கு அரசியல் சுமார் தகித்து போயிருக்கிறது. தேர்தல் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வேட்பாளர்களை பற்றிய விமர்சனங்களும், வேட்பாளர்கள் நியமித்த கட்சிகள், அதுபோல நியமிக்காத சில குறிப்பிட்ட வேட்பாளர்களுக்கு நியமனம் வழங்காத கட்சிகள் ஆகியன குறித்த விமர்சனங்கள், இந்த நியமனங்கள் வழங்கப்பட்ட உடனே கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுற்ற மாதிரி சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் ஆகியவை பற்றிய சில விடயங்களை இங்கே பார்க்க வேண்டும். முக்கியமாக தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா அனைத்து பொறுப்புகள் பதவிகளிலிருந்து விலகி இருப்பதாக அறிவித்திருக்கின்ற விடயம். அதே போல தமிழரசு கட்சியில் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இம்முறை வாய்ப்பு வழங்கப்படாத திருமதி சசிகலா ரவிராஜ் இம்முறை சங்கு சின்னத்திலேயே போட்டியிடுவதாக அறிவித்திருக்கின்ற விடயம். தமிழரசு கட்சி சார்பாக வேட்பாளர்களாக பெயரிடப்பட்டோர் ஒரு சிலர் குறித்த சில செய்திகளும் விமர்சனங்களும் இங்கே கிடைத்திருக்கின்றன. அவை பற்றியும் பார்க்க வேண்டியிருக்கு. நேற்று யாழ்ப்பாணத்தில் ஈழ மக்கள் ஜனநாயகம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறது. இதே வேளையிலே மலையகத்திலும் ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைந்திருக்கிறது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அனைத்து பதவிகளிலிருந்தும் இளம் சட்டத்தரணியான பாரத் அருள்சாமி விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அத்தோடு அவர் இப்போது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கண்டி மாவட்ட வேட்பாளராக இம்முறை தேர்தலில் போட்டியிடுகிறார். இதேபோல இலங்கைக்கு உலக வங்கியின் உதவி இப்பொழுது கிடைப்பது உறுதியாக இருக்கிறது. $200 மில்லியன் வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அப்படியாக இருந்தால் சர்வதேச நாணய நிதியத்தோடு இந்த புதிய ஜனாதிபதியும் அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கின்ற விடயங்கள், இது எப்போது இந்த உதவிகள் கிட்டும், அதுபோல வரிச்சீராக்கம் பற்றிய விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தாலும் அது எப்போது இந்த விடயங்கள் இங்கே கைக்கு வரும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை பற்றி இப்பொழுது வந்திருக்கின்ற புதிய செய்திகள் போன்ற பல்வேறு விடயங்களோடு நேற்றைய நாளில் இலங்கையில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் கவலையும் ஏற்படுத்திய தாமரை கோபுரத்திலிருந்து வீழ்ந்த மாணவி பற்றிய செய்தியும் இங்கே இருக்கு. அந்த விவரங்களை எல்லாம் முழுமையாக பார்ப்பதற்கிடையில் ஒரு முக்கியமான தெளிவாக்கத்தையும், உங்களில் பல பேர் விமர்சன ரீதியாக என்னை பார்க்கின்ற ஒரு விடயமும், சில பேர் அல்ல பல பேர் கேட்டுக்கின்ற கேள்விகளுக்கான ஒரு பதில், நேற்றைய நாளில் நான் தந்திருந்த ஒரு காணொளி பற்றிய கேள்விகளுக்கான பதிலை முதலில் வழங்கிவிட்டு இந்த செய்திகளுக்குள் செல்வது பொருத்தம் என்று நம்புகிறேன். நேற்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு நாளாக அமைந்தது என்னை பொறுத்தவரையில். என்னை தொடர்கின்ற உங்களுக்கும் அதை பற்றிய முக்கியமான விடயங்களை தெரிவிக்க வேண்டும் என்று யோசித்து ஒரு காணொலி ஒன்றை தந்திருந்தேன். அந்த காணொலி என்னுடைய அரசியல் பிரவேசம் குறித்தது. கொழும்பு மாவட்டத்தில் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் நானும் போட்டியிடுகிறேன். இம்முறை பொதுத் தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற தமிழ் முற்போக்கு கூட்டணி ஜனநாயக மக்கள் முன்னணியின் ஒரு வேட்பாளராக அதன் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மனோ கணேசன் அவர்களது தலைமையிலே நான் இன்னும் ஒரு தமிழ் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற இந்த ஐக்கிய மக்கள் கூட்டணியின் மாபெரும் கூட்டணியிலே போட்டியிடுகின்ற 2 தமிழ் வேட்பாளர்களாக நாங்கள் இருவரும் இங்கே போட்டியிடுகிறோம். இதை குறித்த மிக தெளிவான விடயத்தை நான் பதிவிட்டிருந்தேன். இந்த அரசியல் என்பது என்னுடைய நீண்டகால நோக்கமாக இருந்திருக்கவில்லை. ஆனால் நீண்ட காலமாக அரசியல் தொடர்புகள் எனக்கு இருந்தன. எவ்வாறு நான் ஒரு ஊடகவியலாளனாக, இப்போது சமூக வலைத்தளத்திலே பயணிக்கின்ற ஒருவனாக, அரசியலை தொடர்ந்து அவதானிக்கின்ற ஒருவனாக இருந்தேன். ஆனால் இந்த தேர்தல் களம் எனக்கு புதியது. இந்த விடயத்தை நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே மிக தெளிவாக சொல்லியிருந்ததோடு, திரு மனோ கணேசன் அவர்களது அழைப்பை ஏன் இம்முறை நான் ஏற்றுக்கொண்டேன், இதற்கு முதல் சில தடவைகள் அவர் என்னை அழைத்திருந்த போது பல்வேறு காரணங்களால் நான் அதை தவிர்த்திருந்தேன். அதற்கான நியாயமான காரணங்கள் இருந்தன. இம்முறை இதை ஏற்றுக்கொள்ளவும், இந்த கூட்டணி தான் எனக்கு பொருத்தமானது, களம் காண்பதற்கு நான் தெரிவு செய்ததற்கான காரணங்களை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். மிக பிரதானமாக மிக முக்கியமான விடயங்கள், என்னை நோக்கி வருகின்ற ஏன் இது இல்லை, ஏன் இது என்று சொல்லி கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கான மிக தெளிவான விளக்கமாக நான் சொல்லக்கூடியது, தமிழ் மக்களின் குரலாக இப்போதைக்கு நாடாளுமன்றத்தில் கொழும்பு மாவட்டம் என்ற தலைநகரிலிருந்து உரித்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு குரல் திரு மனோ கணேசன் அவர்களுடையது. கடந்த கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தலைநகரத்திலே இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கான குரலாக, தனியே தமிழ் பேசும் மக்களுக்கான குரல் மட்டுமல்ல, மற்ற மக்களுக்கு அநீதி இடம்பெறும் போது கூட இங்கே இருந்து மட்டுமில்லாமல் நாடளாவிய ரீதியில் இடம்பெறுகின்ற அத்துமீறல்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிராக குரல் கொடுத்து வருகின்ற ஒரே ஒருவர் திரு மனோ கணேசன் அவர்களே என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது மட்டுமல்லாமல் ஏனைய தமிழ் தலைமைகளோடு சேர்ந்து இணங்கி செல்லக்கூடிய ஒருவராகவும், பல்வேறு தளங்களில் உள்ள தமிழ் பேசும் கட்சிகளோடு இணக்கப்பாட்டை கொண்டு வருகின்ற ஒருவராகவும், 3 மொழிகளிலும் தன்னுடைய கருத்துக்களை சுயாதீனமாக சொல்லக்கூடிய ஒருவராகவும் அவர் தெரிகிறார். எனவே இதன் அடிப்படையில் இந்த தெரிவு கொழும்பு என்பதை தளமாக கொண்டு இயங்குகின்ற ஒருவனாக, இந்த கொழும்பு மக்களின் பிரதிநிதிகளில் ஒருவராக இங்கே இருக்கும்போது என்னுடைய தெளிவான தெரிவாக இங்கே இருக்கும் என்பது உண்மை.
அன்புக்குரிய மனோ கணேசன் மனோ அண்ணா அவர்கள் என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் கொழும்பில் வாழ ஆரம்பித்த இந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக எவ்வாறு தமிழ் மக்களுக்கான இங்கே கொழும்பிலே வாழ்கின்ற பல்லினத்துவம் சார்ந்த மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தார், பல இடங்களில் தனிநபராக அவர் போராடி கொண்டிருந்தார் என்பதை தொடர்ச்சியாக அவதானித்து வந்தார். எனவே ஊடக பரப்பிலும் ஒரு ஒளிபரப்பாளனாகவும் என்னுடைய பயணம் ஆரம்பித்து அதுக்கு பிறகு ஒரு சமூக வலைத்தளத்தினூடாக பயணிக்கின்ற ஒருவனாக சட்ட மாணவனாக என்னுடைய பயணம் தொடர்ந்த இந்த வேளையில் பல்வேறு அரசியல்வாதிகளோடு இருந்த தொடர்பு, ஒரு விமர்சகனாக அரசியலை அவதானிப்பவனாக இருந்த வேளையில் அரசியல் மீதான நாட்டம், அதுபோல எங்களது மக்களுக்கான குரலாக இருக்க வேண்டிய ஒரு தேவை ஆகிய இருந்த வேளையில் பயணப்படுவதற்கு மிக பொருத்தமானவராக திரு மனோ கணேசன் அவர்களும் அவர் சார்ந்த இந்த கூட்டணியின் அமைப்பும் தான் மிக பொருத்தமானதாக இருக்கிறது. அதுபோல இந்த இடத்திலே கொழும்பு என்ற தலைநகரத்தின் முக்கியத்துவம், அந்த தலைநகரத்திலே இருந்து ஒலிக்க வேண்டிய எங்களுடைய பிரதிநிதித்துவம், எங்களுடைய குரல்கள் ஆகியவற்றின் முக்கியமான தேவையை நான் நினைக்கிறேன். இதன் காரணமாக தான் அவர் இதற்கு முதலும் பல தடவைகள் அழைத்த போதிலும் கூட அப்போது இருந்த ஒலிபரப்பின் மீதான நாட்டம், என்னுடைய ஒலிபரப்புக்கு அப்போது நான் இருந்த தேவையாகிய கருதி நான் அன்போடு அதை சரியான காரணங்கள் கூறி மறத்திருந்தேன். அதை ஏற்றுக்கொண்டதுக்கு முதலில் அவருக்கு நன்றிகள். இம்முறை அவரது இந்த அழைப்பு எனக்கும் ஒரு மிக முக்கியமான தேவையாக இருந்தது. குறிப்பாக நான் அடிக்கடி ஒரு ஒலிபரப்பாளராக, ஒரு ஊடகவியலாளராக செயற்பட்ட வேளையில் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த விடயம் எங்களது மக்களின் இருக்கும். இது தனியே கொழும்பு தலைநகரம் தான் சார்ந்தது மட்டுமல்ல, இலங்கையில் உள்ள அத்தனை இடங்களிலும் தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் இருக்கின்ற வேளையில் எங்களது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. இப்பொழுது ஊழல் எதிர்ப்பு என்பது நாட்டிலே பரவலாக பேசப்படுகிற விடயமாக இருக்கிறது. மக்களது தேவைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஜனநாயக ஆட்சி முறை தேவை என்று வரும்போது, ஜனநாயகம் என்று வரும்போது எங்களது குரல்கள் நாங்களாக ஒலிக்க வேண்டிய தேவை. இப்போது நான் இங்கே கேட்க போவது எனக்கும் திரு மனோ கணேசன் அவர்களுக்குமான வாக்கு மட்டுமல்ல. எங்களது பிரதிநிதிகள் எங்கெங்கே நிறுத்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் எங்களது இருப்பை தக்க வைக்க ஒன்றுபட்ட வாக்கின் அதிகரிப்பு மிக முக்கியமானது. நான் தொடர்ச்சியாக ஒரு பொறுப்பான ஒலிபரப்பாளராக செயற்பட்ட வேளையில், ஊடகவியலாளராக குறிப்பிட்ட வேளையில், அப்போது எந்த ஒரு கட்சியின் அடையாளமும் இல்லாமல் நான் கேட்ட மிக முக்கியமான விடயம், வாக்களியுங்கள், உங்களது வாக்குரிமையை பயன்படுத்துங்கள், எங்கள் பிரதிநிதிகளை கொண்டு வாருங்கள், அப்போதுதான் எங்களது தேவைகள் நிறைவேற்றப்படக்கூடிய குரல் அங்கே ஒலிக்கும். இப்போது கொழும்பு மாவட்டத்தின் ஒரே ஒரு தமிழ் எம்பியாக, தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு மனோ கணேசன் அவர்களது கரங்களை பலப்படுத்துவது இந்த காலத்தின் தேவை. கொழும்பிலிருந்து 2 தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கு. அதற்கேற்ற வாக்கு பலம் இங்கே இருக்கு, அதற்கேற்ற மக்கள் தொகை இங்கே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாங்கள் இதை ஏன் சரியான முறையில் இதுவரை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற கவலையும் ஆதங்கமும் ஒரு விதமான அரசியல் கோபமும் இருக்கிறது. எனவே அந்த இடத்திலே ஒரு வெளியே இருந்து ஒரு விமர்சகராக இல்லாமல் உள்ளே இருந்து ஒரு போராளியாக இந்த விடயத்தை கொண்டு வரக்கூடிய ஒருவராக வருவது என்னுடைய தேவை என்று நான் கருதுகிறேன். அதற்கு மிக பொருத்தமான ஒரு அமைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பும், அந்த அமைப்பு வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புடைய ஒரு விடயமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இங்கே. இதன் அடிப்படையில் என்னுடைய தெரிவு தவறானது இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு உங்கள் அத்தனை பேருக்கும் இருப்பதாக நான் நினைக்கிறேன். இதுபோல இந்த இடத்திலே கொழும்பை தலைநகரத்தை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய, இந்த மக்களின் குரலாக உரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், மிக தெளிவாக பல்வேறு பிரச்சனைகளை இங்கே இருந்து கொண்டு வரக்கூடிய வாய்ப்பும் ஒரு ஊடகவியலாளராக இருக்கின்ற எனக்கான உரிமை பொறுப்பாக இருக்கின்ற வேளையில் இதுதான் அந்த காலத்தின் தேவை என்று நான் அறிகிறேன். இப்போது பல பேர் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு விட்டார், எனவே அவரது கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறீர்கள். ஊழல் எதிர்ப்பு என்பது முக்கியமானது. நியாயமான ஆட்சி என்று இங்கே கொண்டு வரப்படுகிறது. ஊழல்வாதிகள், அந்த காலத்தில் ஊழல் செய்தவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும், அவர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் இம்முறை தேர்தல் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நானும் அதில் உங்களோடு உடன்படுகிறேன். ஆனால் இந்த இடத்திலே எங்களது மக்களின் குரல்கள் அங்கே இடம்பெற வேண்டும், எங்களது பிரதிநிதிகளாக நாங்கள் அங்கே குரல் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொழும்பு மாவட்டத்திலே விரவி கிடக்கின்ற இந்த தமிழ் பேசும் மக்களின் வாக்குகள் ஒரு சிலரால் மட்டும் எடுத்துக் கொள்ளப்படுவதும், முக்கியமான 2வது தமிழ் பிரதிநிதித்துவம் தொடர்ச்சியாக இழக்கப்பட்டு வருவதையும் தொடர்ச்சியாக அவதானித்து வந்தேன். தொடர்ச்சியாக வாக்கடியுங்கள், வாக்கடியுங்கள், எங்கள் பிரதிநிதித்துவத்தை காப்பாற்றுங்கள் என்று பல்வேறு இடங்களில் நாங்கள் கோரிக்கைகளை விடுத்து வருகிறோம். இப்பொழுது தமிழ் பேசும் பிரதிநிதிகள் பல பேரை நாங்கள் பல இடங்களில் இழந்து வருகிறோம் என்று பார்க்கின்றீர்கள். முக்கியமாக தமிழ் பிரதிநிதித்துவம் இம்முறை பல்வேறு இடங்களில் சிதறடிக்கப்படுகிறது போட்டிகளின் காரணமாக. இதன் அடிப்படையில் இங்கே தமிழ் தேசியம், தமிழ் மக்களது உரிமை குரல், தமிழ் பேசும் மக்களது பிரச்சனைகள் போன்றவற்றை வெளிப்படுத்துவதற்கு 2வது குரலாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது மிகச் சிறப்பான முறையில், சரியான முறையில் ஒற்றுமையாக மக்கள் வாக்களித்தால் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திரு மனோ கணேசன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டணி கட்சி ஒன்றின் தலைவராக இருக்கும்போது அவரே அந்த குரலையும் எழுப்பி கூட்டணி கட்சியின் பொறுப்பையும் எடுத்து கொழும்பு வாழ் தமிழ் பேசும் மக்கள், அந்த கொழும்பு வாழ் தமிழ் பேசும் மக்கள் என்று வரும்போது அதிலே வடக்கு, கிழக்கு, மலையகம், கொழும்பிலே நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருப்போர் என்று பல பேரும் அடங்கி இருக்கும் போது தனியே அவர் மட்டும் அந்த சுமையை சுமக்க முடியாத அடிப்படையில்
எனக்கும் அந்த காலத்தின் பொறுப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் மற்றவர்களால் இதுவரை செய்ய முடியாத போன ஒரு விடயத்தை அவரின் துணையோடு உங்களது வாக்குகளோடு சேர்ந்து எடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருப்பதன் காரணமாக இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன். இப்போது தேசிய மக்கள் சக்தி, அனுரகுமார் திசாநாயக் ஆகியோர் மீது உங்களுக்கு இருக்கின்ற பொறுப்புகள், அதுபோல அவர்கள் மீது விமர்சனம் முன்வைத்தாலே உடனடியாக பொங்கி கொதித்து, இல்லை அப்படி இல்லை, நீங்கள் ஊழல்வாதிகள் என்று சொல்கின்ற அந்த விடயத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இது அண்மை காலத்தில் இப்போது கொண்டு வரப்பட்டுகின்ற AKD அவர்கள் பற்றி ஒரு பிம்பம். அவர் சிறப்பான முறையில் ஜனாதிபதியாக இப்போதைக்கு தொழிலாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்போது 3 வாரங்கள் தான். ஆனால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையும் கிடைத்த பிறகு அவர்களது ஆட்சி எவ்வாறு இருக்கும் என்பது நாங்கள் நீண்ட தூரத்தில் நோக்கக்கூடிய ஒன்று, விமர்சனமாக பார்க்கக்கூடிய ஒன்று. இதன் அடிப்படையில் அதை நாங்கள் தொடர்ந்து வரும் காலத்தில் தான் அவதானிக்க வேண்டியிருக்கும். அதற்காக எங்களது பிரதித்துவத்தை நாங்கள் இழக்க முடியாது. இப்போதைக்கு தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் பட்டியலில் தமிழ் பேசும் பிரதிநிதிகளாக, தமிழ் மக்களின் குரலாக உரிக்கக்கூடியவர்களாக யார் யாருடைய பெயர்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுகின்றன என்று நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இருந்தால் கேட்டு பாருங்கள். அதற்கு பிறகு ஏன் எங்களது பிரதிநிதித்துவம் மிக முக்கியமானது என்று சொல்லி நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். எனவே இந்த இடத்திலே என்னுடைய முடிவு மிகச் சரியானதாக இருக்கும். நான் இங்கே தெரிவு செய்த முடிவு மிகச் சரியானதாக இருக்கும். நான் தெரிவு செய்து போட்டியிடுகின்ற இந்த கட்சியும் திரு மனோ கணேசன் அவர்களும் இதற்கு எவ்வாறு பொருத்தமானவர்களாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் விரைவில் காலம் இதற்கான பதிலை சொல்லும் என்று நான் தாழ்மையாக நம்புகிறேன். எப்போதும் என்னுடைய முடிவுகள் தவறாக போனதில்லை. அந்த முடிவுகள் சரியாக இருக்குமாறு என்னுடைய செயற்பாடுகள் இருக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். இத்தனை விளக்கங்களை நான் சொல்ல வேண்டிய தேவை என்னோடு சொன்னால், என்னோடு சேர்ந்து சமூக வலைத்தளங்களில் என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய செய்திகள், என்னுடைய செய்தி பார்வைகள், விமர்சனங்கள் ஆகியவற்றை நம்பி பயணிக்கின்ற உங்களுக்கான தெளிவான விளக்கம். அதுபோல இவன் ஒரு கட்சியைச் சேர்ந்தவனாக மாறிவிட்டான், ஒரு தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளராக மாறிவிட்டான், ஒரு குறிப்பிட்ட கட்சி சாய்வு இனிமேலும் செய்திகள் துணிக்கும், இல்லாவிட்டால் இத்தனை காலமும் இந்த தேர்தல் ஆசையை மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டுதான் இவருடைய விமர்சனங்கள் இருந்தன என்று நீங்கள் கருதினால் அது முற்றுமுழுதாக தவறு என்பதை என்னுடைய தொடரும் செய்தி பார்வைகளை நீங்கள் அவதானித்து பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று நம்புகிறேன். என்னுடைய கருத்துக்கள், அரசியல் பார்வைகள், அரசியல் விமர்சனங்கள் ஆகியவற்றை எப்போதும் மிக தெளிவாக வெளிப்படையாக முன்வைத்து வந்திருக்கிறேன். இதிலே ஒரு சில உங்களுக்கு பிடித்திருக்கலாம், ஒரு சில பிடிக்காமல் இருக்கலாம். இனிமேலும் அது தொடரும். தேர்தலுக்கான பிரசாரங்கள், விளம்பரங்கள் போன்றவை எனக்கும் திரு மனோ கணேசன் அவர்களுக்கும், இல்லாவிட்டால் நாங்கள் போட்டியிடுகின்ற இந்த கட்சிக்கும் கூட்டணிக்குமான பிரசாரங்கள், விளம்பரங்கள் ஆகியவை விளம்பரங்களாக தெளிவாக சொல்லப்படும். மற்றபடி நான் முன்வைக்கின்ற விமர்சனங்கள் ஆகியவை விமர்சனங்களாக இருக்கும். அதற்கு உங்கள் கருத்துக்கள் ஜனநாயக அடிப்படையில் என்னால் தாராளமாக வரவேற்றுக் கொள்ளப்படும். எனவே நீங்கள் நம்பி இந்த செய்தி பார்வையை தொடர்ந்து பயணிக்கலாம். நேற்று ஒரு சிலர், இவ்வளவு காலமும் உங்களை நம்பி நாங்கள் பயணித்திருந்தோம், இனி உங்களை பார்க்கும் பார்வை வித்தியாசமானது, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக மாறிவிட்டீர்கள், அதுபோல நீங்கள் ஒரு கட்சி சார்ந்தவராகத்தான் உங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பீர்கள் என்று சொல்லி கவலையாக இருக்கிறது என்று பல பேர் கவலை, குமுறல் போன்றவற்றை வெளிப்படுத்தி இருந்தீர்கள். அவர்களுக்காகத்தான் இந்த தெளிவாக. ஒரு ஊடகவியலாளராக என்னுடைய 25 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பயணித்த வேளையில் அரசியல் விமர்சனங்களை மிக நேர்மையாக முன்வைத்திருந்தேன். அதுபோல பல்வேறு அரசியல் கட்சிகளோடு எனக்கான தொடர்பும், பல்வேறு அரசியல் பெருமகளுடனான இணைப்பும், சிநேகபூர்வமாக உரையாடக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் யாருடனும் நான் அரசியல் ரீதியாக எந்த விதமான அனுகூலங்களையும் பெற்றுக் கொண்டதும் இல்லை. அதுபோல அவர்களது நட்பும் அவர்களது பழக்கமும் என்னுடைய செய்திகளோ விமர்சனங்களிலோ தாக்கத்தை கொண்டு வந்ததும் இல்லை. இந்த அரசியல் ஆசை என்பது எனக்கு மிக நீண்ட காலமாக இருந்தாலும் அதை தூய்மையாக, தெளிவாக, சரியான தருணத்திலே, சரியான மக்களுக்காக, சரியான தளத்தோடு, இதய சுத்தியோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் தான் நான் மிக நீண்ட காலம் காத்திருந்தேன். இதிலே வந்து பணம் சம்பாதிக்க வேண்டிய தேவையோ ஆசையோ ஒரு நாளும் இருந்ததில்லை. அப்படியாக இருந்தால் இதைவிட பணம் சம்பாதிக்கின்ற வேறு தொழில்களிலும் நாம் பயன்படுத்தி இருக்கலாம். இதுபோல இப்போது இந்த சமூக வலைத்தளங்கள், அதுபோல என்னுடைய ஊடக பயணங்களில் உழைக்கின்ற பணம் உண்மையில் மிக தாராளமாக போதும் ஒரு பக்கம். எனவே அதுவும் இதற்கான காரணம் இல்லை என்பதை மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நிலவுகின்ற அரசியல் கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவ்வாறு உழைக்கக்கூடிய, இல்லாவிட்டால் பணம் உழைக்கக்கூடிய ஒரு வழியாக அரசியல் இருக்கப் போவதில்லை என்பதும் உங்களில் பல பேருக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒன்று. அதுபோல என்னுடைய தந்தையார் பாரம்பரிய தமிழ் தேசிய அரசியல் ஊறி இருந்தவர். முன்பு இளைஞர் பேரவை என்ற ஒரு அமைப்பின் தலைவராக கொழும்பிலே செயற்பட்டு வருவர். தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழரசு கட்சி ஆகியவற்றோடு மிக நீண்ட காலம் பயணித்து வருவர். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த விடயங்களையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தலுக்காக சில பேர் அறியாத சில பேருக்காக இங்கே ஞாபகப்படுத்துகிறது. இனி தொடரும் பயணத்தில் என்னை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள். நான் சொல்கின்ற விமர்சனங்கள், அதுபோல நான் எடுத்திருக்கின்ற முடிவின் அடிப்படையில் என்னோடு சேர்ந்து பயணிக்க உங்களில் பல பேர் காத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது நான் குறிப்பிட்ட இந்த விடயங்களை நீங்கள் பிரசாரமாக எடுத்துக்கொள்ளலாம், என்னுடைய அடையாளத்துக்கான விளம்பரமாகவும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பிரசாரம், விளம்பரம் ஆகியவற்றை தனியாக ஒரு செய்தி குறிப்போடு, இல்லாவிட்டால் இதுதான் பிரசாரம், இதுதான் விளம்பரம் என்ற அடையாளத்தோடு உங்களுக்காக தொடர்ந்து வரும் நாட்களில் கொண்டு வருவேன். இப்போது செய்திகள்.
செய்திகளுக்கு செல்ல முதல் இன்றைய நாளிலும் அனுசரணை வழங்கி என்னோடு சேர்ந்திருக்கின்றார்கள் ஃபேமஸ் இன்வெர்டேசி. ஃபேமஸ் இன்வெர்டேசியை பொறுத்தவரையில் இப்படி தகிக்கின்ற இந்த தேர்தல் கால பரபரப்புகளை ரொம்ப கூலாக வைத்திருக்க கட்டாயமாக தேவையான ஒரு குளிரூட்டி. இந்த இன்வெர்ட் ஏசி இப்பொழுது 100% கொப்ப வைண்டிங்கோடு ஜப்பானிய தொழில்நுட்பத்தோடு மிகச் சிறப்பான முறையில் உங்களுக்காக வருகிறது. நீங்களும் சென்று பார்வையிட கொள்ளுப்பட்டி லிபர்டி பிளாசாவின் 1ஆம் மாடியில் உள்ளது ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசியின் காட்சி அறை. மறக்காமல் AR விலோஷன் நியூஸ் இந்த பக்கத்தினூடாக நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் என்று குறிப்பிட்டால் உங்களுக்கான விசேட சலுகையுடன் காத்திருக்கிறேன். ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசி அறிமுகப்படுத்துகிறோம். இலங்கையின் மிகச்சிறந்த விலையில் இன்வெர்ட் ஏசி. ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் 100% கொப்பர் வைண்டிங்குடன் 60% மின்சாரத்தை சேமித்திடுங்கள். தரமான நம்பிக்கையுடன் 5 வருட உத்தரவாதத்துடன் அனுபவித்து மகிழ குழுமையுடன் இருந்திடுங்கள். பணத்தை சேமித்திட இன்றே மிகச்சிறந்ததை தெரிவு செய்யுங்கள். ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசி. Your comfort our priority. தமிழரசு கட்சி அண்மை காலமாக எடுத்து வருகிற நடவடிக்கைகள் காரணமாக பல்வேறு பரபரப்புகள் தொற்றியிருப்பது இயல்பானது. ஒரு பாரம்பரிய 70 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கின்ற அந்த கட்சியில் அண்மை காலமாக நடந்து வருகின்ற விடயங்கள், இது அண்மை காலம் என்று சொல்லும்போது கடந்த 2 ஆண்டுகளாகவே உள்ளே முருகல் இருக்கிறதா, மோதல் இருக்கிறதா, ஆனால் உட்கட்சி ஜனநாயகம் பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்கிறார்களே, இப்படியான கேள்விகளுக்கான பதில்களாக அங்கே தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டு போறோம். மக்களது அதிகமான ஆதரவு பெற்றுக்கொண்ட தமிழ் தேசிய கட்சியாக பயணித்துக் கொண்டிருப்பதும் தமிழரசு கட்சி என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த அண்மைக்கால நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் அண்மை காலத்தில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் தலைமை பதவிக்கான தேர்தல், அதைத் தொடர்ந்து இடம்பெற்ற சம்பவங்கள், இப்போது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு முதல் வேட்பாளர் தெரிவு குறித்த இழுபறிகள், அதற்கு முதல் ஜனாதிபதி தேர்தலின் போது 2 கட்சிகளாக, கட்சிக்குள்ளே 2 கட்சிகளாக பிரிந்திருந்த பல்வேறு விடயங்களை பற்றி இங்கே பார்க்கும்போது அண்மை காலமாக உண்மையில் தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்கள், தீவிரமான தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் ஆகியோரும் கலங்கி போயிருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் இடம்பெற்ற சில முருகல்கள் காரணமாக இம்முறை வேட்பாளர் தெரிவிலும் சிக்கல் வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் சுமூகமாக இந்த வேட்பாளர் தெரிவிலே ஸ்ரீதரன், சுமந்திரன் 2 பேரும் யாழ்ப்பாணத்தில் தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள் என்று அறிவிக்கப்பட்டதை பற்றி செய்திகளிலே சொல்கிறது. ஆனால் நேற்று முன்தினம் இந்த எதிர்வரும் பொது தேர்தலில் தமிழரசு கட்சி சார்பாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட பின்னணியில் அதில் அதிருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி கருதப்படுகின்ற பல சிரேஷ்ட உறுப்பினர்களை பற்றிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கும் போது தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா திங்கட்கிழமை நேற்று 7ஆம் தேதி கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாண மாவட்டத்தின் தேர்தல் வேட்பாளர்களின் பெயர் பட்டியலில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டங்களுக்காக ஸ்ரீதரன், MA சுமந்திரன், SCC இளங்கோவன், சயந்தன் மற்றும் சந்திரலிங்கம் சுகிர்தன், சுரேகா சசீந்திரன், இமானுவேல் ஆனல்ட், கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன், தியாகராஜ பிரகாஷ் ஆகியோர் பெயரிடப்பட்டிருந்தார். என்றாலும் அந்த பெயர் பட்டியலில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சில பிரபலங்கள், மாவை சேனாதிராஜா மூலமாக விண்ணப்பித்திருந்த ஒரு சில சிரேஷ்ட உறுப்பினர்களின் பெயர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லி அண்மை காலமாக சொல்லப்படுகின்ற விடயங்களோடு சேர்த்து இந்த அதிருப்தி வெளியிடப்பட்டது. இதையடுத்து ஞாயிற்றுக்கிழமை கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் கொழும்பு கிளை தலைவராக செயற்பட்டவருமான ஜனாதிபதி சட்டத்தனை KV தவராசா தான் பதவி விலகுவதை பற்றி அறிவித்திருந்தார். இன்னும் ஒரு சில சிரேஷ்ட உறுப்பினர்கள் தங்களுக்கு இடம் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் முன்பு தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இமானுவேல் ஆனல்டுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுவதை பற்றி நிறைய விமர்சனங்கள் எழுந்திருந்தன. இந்த நிலையில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தன் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிக்கின்ற கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கத்துக்கு அனுப்பி வைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டதாக சில தகவல்கள் வெளியாகி இருந்தன. இதை அவரது தரப்பினர் உறுதிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் இந்த கடிதம் குறித்து தான் அறியவில்லை என்றும் ஊடகங்கள் மூலமாகவே தான் அறிந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். உத்தியோகபூர்வமான கடிதம் தனக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டாலும் இப்பொழுது ஊடகங்களில் வெளியாக இருக்கின்ற இந்த கடிதத்தை உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். இதிலே ஒரு சில ஊடகங்கள் பொதுச் செயலாளர் பாவன சத்தியலிங்கம் அவர்களிடம் இந்த தெரிவுகள் பற்றி எழுகின்ற விமர்சனங்கள், இந்த தெரிவுகள் மேற்கொள்ளப்பட்டது எதேச்சையானதா, இல்லாவிட்டால் பல்வேறு பட்டோருக்கும் அதிருப்தி வருகின்ற விதமாக இந்த தெரிவுகள் இருக்கின்றது என்ற காரணங்கள் கேட்கப்பட்ட வேளையில் அவர் மிக தெளிவான ஒரு விடயத்தை சொல்கின்றார். ஆரம்பத்திலேயே 11 பேர் கொண்ட நியமன குழு ஒன்று அமைக்கப்பட்டு இது பொதுக்குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யாரும் எந்த எதிர்ப்பும் அந்த நியமன குழுவுக்கு தெரிவித்திருக்கவில்லை. எனவே இந்த தீர்மானங்கள், வேட்பாளர்களை நியமிக்கின்ற தீர்மானங்கள் அனைத்தும் கட்சியின் தேர்தல் நியமன குழுவினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள். எனவே தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்து அதிக எண்ணிக்கையிலான ஒரு விண்ணப்பம் தெரிவிக்கும் போது அதில் மிக பொருத்தமானவர்களை, கட்சிக்கும் தேர்தல் கடத்துக்கும் பொருத்தமானவர்களை தெரிவு செய்வது நியமன குழுவின் பொறுப்பாக இருந்த வேளையில் அதற்கு அமைவாகவே வேட்பாளர் தெரிவு இடம்பெற்றிருந்தது. அதில் எந்த ஒரு சர்ச்சையும் விமர்சனங்களும் இல்லை என்று அவர் மிக தெளிவாக இங்கே சொல்லியிருக்கிறார்.
எனவே இந்த விடயங்கள் இப்பொழுது ஒரு பக்கம் இருக்கு. இந்த இடத்துல தான் தமிழரசு கட்சியினால் தெரிவு செய்யப்பட்ட இம்முறை வேட்பாளர்கள் குறித்த பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைத்தளத்திலே முன்வைக்கப்பட்டு வருவதை பார்க்கிறோம். பொதுவாக முக்கியமாக தேர்தலில் போட்டியிடுகின்ற பிரதான கட்சிகளின் சில வேட்பாளர்கள் மீது அனைவரது கவனம் இருக்கும். இது பற்றிய விமர்சனங்கள் நிச்சயமாக எழும். அந்த விமர்சனங்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சில பேரது பின்னணிகள் தூண்டப்பட்டு ஆராயப்படுவது, பெயரொற்றுமைகள் காரணமாக ஒரு குழப்பத்துக்காக இந்த வேட்பாளர்கள் கொண்டு வரப்படுகின்றார்கள் என்று கேட்கப்படுவது போன்ற விடயங்கள் இங்கு இடம்பெற்றிருக்க, தமிழரசு கட்சியில் இம்முறை போட்டியிடுவதாக பெயரிடப்பட்டிருந்த வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் சட்டத்தரணி ஒருவர் தான் போட்டியிடுவதில்லை என்ற முடிவை அறிவித்திருப்பது, சமூக வலைத்தளங்களின் மூலமாக அறிவித்திருப்பது மிக முக்கியமான ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு பரபரப்பையும் தோற்றுவித்திருக்கிறது. தமிழரசு கட்சியின் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து இம்முறை போட்டியிட தெரிவு செய்யப்பட்ட ஒரு இளம் சட்டத்தரணியான சட்டத்தரணி தனஞ்சன் தன்னுடைய சமூக வலைத்தளத்தின் மூலமாக தான் இம்முறை போட்டியிடப் போவதில்லை என்று முடிவெடுத்திருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார். தனஞ்சயனை பொறுத்தவரையில் 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடுமாறு பல்வேறு கட்சிகளாலும் சுயேட்சை குழுக்களாலும் தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாகவும் ஒரு நீண்ட பேஸ்புக் பதிவு ஒன்று இட்டிருக்கிறார். ஆனால் தமிழரசு கட்சியிலே தான் போட்டியிடுவதாக முடிவெடுத்து இப்போது அந்த முடிவை எடுத்து தன்னை தெரிவு செய்திருந்ததாகவும், ஆனால் தன்னுடைய நண்பர்கள் பல பேர் இப்போதைய சூழ்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியில் போட்டியிட வேண்டாம் என ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் என்பதோடு தான் தமிழரசு கட்சியில் போட்டியிடுவதானது உண்மையான தமிழ் தேசியத்தை பலவீனப்படுத்தும் என்று குறிப்பிட்டதன் காரணமாக இப்போது தான் பல்வேறு மனப்போராட்டங்களின் அடிப்படையில் விலகி இருப்பதாக இப்பொழுது அறிவித்திருக்கின்றார். அதுபோல தான் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும் மக்கள் சார்ந்த பணியில் முடிந்த அளவுக்கு கடந்த காலங்களில் பணியாற்றி இருக்கிறேன், தொடர்ந்து பணியாற்றுவேன், என்னுடைய மக்கள் சார்ந்த பணிக்கு உங்கள் ஒத்துழைப்புகளை தொடர்ந்து வழங்குவீர்கள் என்று சொல்லி தன்னுடைய சமூக வலைத்தள பதிவிலே குறிப்பிடுகிறார். இவ்வாறான விமர்சனங்களும் போட்டிகளும் இம்முறை இருப்பதோடு சேர்த்து இனி தொடர்ந்து வரப்போன்ற வேட்பாளர் தெரிவிலும் இப்படியான விமர்சனங்கள் இருக்குமா என்ற கேள்வி எழுகிறது. காரணம், திருகோணமலை மாவட்டத்தில் தலா 3 ஆசனங்களை பிரித்து போட்டியிடப் போவதாக தமிழ் அரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இப்பொழுது இணங்கி இருக்கிறது. அதுபோல மட்டக்களப்பு மாவட்டத்தின் வேட்பாளர் தெரிவு இறுதிப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. திகாமடுலை மாவட்டத்திலும் அவ்வாறு. எனவே இது பற்றிய அவதானிப்புகளையும் பல பேர் இங்கே அவதானித்துக் கொண்டிருக்க, ஏனைய தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர் நியமனங்கள் வழங்கியிருக்க, கடந்த முறை தமிழரசு கட்சியின் சார்பாக போட்டியிட்ட திருமதி சசிகலா ரவிராஜ் இம்முறை தமிழரசு கட்சியிலிருந்து விலகி சங்கு சின்னத்திலே அவர் இம்முறை போட்டியிடுவதற்கு தன்னுடைய வேட்புமனுவில் இன்றைய நாள் கையெழுத்திட்டு இருக்கிறார். இது பெரும் அதிர்ச்சி அலைகளை ஒரு பக்கம் ஏற்படுத்தியிருந்தன. குறிப்பாக வேட்புமனுவில் இன்றைய நாளில் அவர் கையெழுத்திட்டிருந்த இந்த விடயமானது மிக பெரிதாக இன்றைய நாளில் பேசப்பட்டிருந்தது. காரணம், அவரது கணவர் முன்பு சுட்டுக் கொல்லப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ரவிராஜ் அவர்கள் எப்போதும் மிக உயர்வாக தமிழ் தேசிய வரலாற்றில் கணிக்கப்படக்கூடிய ஒருவர். அவரது மனைவி என்ற காரணத்தாலேயே கடந்த முறை ஒரு பெண் வேட்பாளருக்கு இடம் வழங்க தமிழரசு கட்சி அவருக்கான வாய்ப்பு வழங்கியிருந்தது. சாவகச்சேரியில் அவர் ஓரளவுக்கு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒருவராக இங்கே இருந்தார். ஆனால் கடந்த முறை தேர்தலின் தோல்விக்கு பிறகு தமிழரசு கட்சி தன்னை தோற்கடிக்க சதி செய்தது என்று பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அண்மையில் கூட இவர் இப்போது தமிழரசு கட்சியின் தலைவரான மாவை சேனாதிராஜா அவர்களது மகன், இவரது மகளை திருமணம் முடித்திருக்கின்ற அடிப்படையில் சம்பந்தி உறவோடு கூடியவர். இவர் அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக விஜயம் செய்திருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருந்த குழுவினை அடங்கியிருந்தார் என்ற விடயமும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே இம்முறை அவர் தமிழரசு கட்சியில் போட்டியிடுவதற்கு விண்ணப்பம் தெரிவித்திருந்ததாகவும், ஆனால் தமிழரசு கட்சியில் அவருக்கு வேட்பாளர் நியமனம் வழங்கப்படவில்லை, வேறு 2 பெண்கள், இளம் பெண்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படும். இதையடுத்து தான் தனக்கு மட்டுமல்லாது கட்சியின் நீண்டகால உறுப்பினர்கள் பல பேருக்கும் வேட்பாளர் நியமனம் கொடுக்கப்படாமல் தனக்கு தேவையானவர்களுக்கு வேட்பாளர் நியமனம் அங்கு உள்ளவர்களால் வழங்கப்பட்டது என்று குற்றம் சுமத்தியவர் நேற்று இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து தான் விலகுவதாக அறிவித்த பிறகு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சின்னமான சங்கு சின்னத்திலே போட்டியிடுவதற்கு அவர் விண்ணப்பத்தில் நேற்றைய நாளில் கையொப்பமிட்டிருக்கிறார். இனி வருகின்ற 11ஆம் தேதி வரை 3 நாட்கள் முழுமையாக இருக்கின்ற வேளையில் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெறுமோ, யார் யார் எங்கெங்கே தங்களுடைய கையொப்பங்கள் இட போகின்றார்களோ, எந்த வேட்பு மனுக்கள் இம்முறை ஏற்றுக்கொள்ளப்பட நிராகரிக்கப்படுமோ என்ற கேள்விகள் இருக்க, யாழ்ப்பாண மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இபிடிபி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் தன்னுடைய வேட்புமனு தாக்கலில் ஈடுபட்டிருக்கிறது. நேற்றைய நாளில் இந்த வேட்புமனுவை அவர்கள் தாக்கல் செய்திருந்தார்கள் யாழ் மாவட்டத்திலே. அதேபோல வன்னி மாவட்டத்திலே வேட்புமனுவை தாக்கல் செய்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இம்முறை வன்னி தேர்தல் தொகுதியில் தாங்கள் 2 ஆசனங்களை கைப்பற்றுவோம் என்பதோடு யாழ்ப்பாண மாவட்டத்திலே 3 ஆசனங்களை கைப்பற்றுவோம் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நம்பிக்கைக்குரிய கருத்தை வெளியிட்டவர் வன்னி மாவட்டத்திலிருந்து கடந்த முறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான கூத்திலீவன். தங்களுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா செய்திருக்கின்ற சேவைகளின் அடிப்படையில், அங்களது கட்சிகளின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையிலும் இம்முறை யாழ் மாவட்டத்திலிருந்து 3 வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு இருப்பதாக, மொத்தமாக யாழ்ப்பாணத்திலும் வன்னியிலும் சேர்த்து 5 பேர் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள் என்று சொல்லி அவர் நம்பிக்கையோடு குறிப்பிடுகின்றார்.
இந்த வேளையில் மலையகத்தின் மிக முக்கியமான கட்சிகளில் ஒன்றாக விளங்குகிற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவர் பதவியிலிருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக சட்டத்தரணி பாரத் அருள்சாமி நேற்றைய நாளில் அறிவித்திருந்தார். பதவி விலகும் கடிதத்தை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானுக்கு நேற்று மாலை அவர் அனுப்பி வைத்திருந்தார். மக்களதும் கட்சி அங்கத்தவரினதும் எதிர்பார்ப்புகளை மீறி வருகின்ற பொதுத் தேர்தலில் இந்த நாட்டினை வங்குரோத்த நிலையை அடைய செய்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுபோல தங்களது சுயநல அரசியலுக்காக கண்டி மக்களை அடகு வைத்த உறுப்பினர்களோடு இணைந்து தாம் போட்டியிட தயாரில்லை என்றும் கட்சியின் தீர்மானத்துக்கு அமைவாக மக்களின் எதிர்பார்ப்புக்கு அப்பால் தன்னால் செயற்பட இயலாது என்பதன் காரணமாக இந்த முடிவை எடுப்பதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் 2013ஆம் ஆண்டு கண்டி மாவட்டத்தில் மாகாண சபை உறுப்புரிமையை பெற்றுக் கொள்வதற்காக தன்னுடைய தந்தையும் தானும் அயராது உழைத்தது மாத்திரமன்றி மறைந்த தலைவர் ஆறுமுகம் தொண்டமானினால் மாவட்ட பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பதற்காக தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை வெறும் 3 வாரங்களில் 25,000க்கு அதிகமான வாக்குகளை பெற்று மக்களின் நம்பிக்கையை வென்றதாகவும் அவர் குறிப்பிட்டு தன்னுடைய நீண்ட விடயங்களை பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோல மக்கள் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கை ஒருபோதும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடனும் அதன் தலைமையை விமர்சித்த தலைமைகளோடு சேர்ந்து தானும் தேர்தல் கேட்க தயாரில்லை என்று தெரிவித்தே இந்த பதவி விலகல் கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளதாக அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை இன்று பாரத் அருள்சாமி கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனியால் கண்டி மாவட்டத்தின் தமிழ் முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உத்தியோகபூர்வமாக இந்த நாளில் தமிழ் முற்போக்கு கூட்டணியிலும் ஜனநாயக மக்கள் முன்னணியிலும் இணைந்து கொண்ட பாரத் அருள்சாமி தன்னுடைய வேட்பாளர் நியமனத்தை இந்த நாளில் பெற்றுக் கொண்டதோடு கண்டி மக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்ற தகுந்த வாய்ப்பு ஒன்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மூலமாக கிடைத்திருப்பதாகவும் படித்த இளைஞர்கள் மூலமாக இப்போது சேவையை வழங்க எதிர்பார்த்திருக்கின்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியோடு சேர்ந்து பயணிக்க தானும் கண்டி மக்களும் தன்னுடைய ஆதரவாளர்களும் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அண்மை காலமாக பலம் இழந்து வருகின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசிலிருந்து சில முக்கியமான தலைவர்கள் அதுபோல முக்கியமான தொண்டர்கள் ஆகியோர் விலக எடுத்திருக்கின்ற முடிவுகளின் அடிப்படையில் இதுவும் ஒன்றாக இங்கே கருதப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்புகள் விலக்கிக் கொள்ளப்பட்டது பற்றிய உண்மையான தகவல் என்ன? இதற்கான தெளிவான பதிலை ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய பிரதி தலைவராக பொறுப்படுத்திருக்கின்ற ருவான் விஜயவர்தன ஊடகங்களுக்கு நேற்றைய நாளில் வெளிப்படுத்தியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலதிக பாதுகாப்புக்காக கோரிக்கை விடுக்கவில்லை என்றும் அதுபோல வெளிநாட்டு சமையல்காரர்கள் இல்லாவிட்டால் தனக்கு 16க்கும் மேற்பட்ட சமையல்காரர்கள் வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்கவில்லை என்றும் இதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். மேலதிக பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்படாமல் விலக்கப்பட்டதாக இப்போது போலீஸ் அதிபர் தெரிவித்திருந்த விடயம் குறித்தும் இல்லாவிட்டால் அவர் தெரிவித்ததாக ஊடகங்களில் வெளியான தகவல் குறித்தும் கேட்கப்பட்ட விடையிலேயே இந்த விடயத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த விடயம் குறித்து போலீஸ் தரப்பை அணுகிய வேளையில் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நியமிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு பணியாளர்கள் நீக்கப்பட்டதாக வெளியான தகவலை முற்றுமுழுதாக மறுத்திருக்கின்றார் போலீஸ் பேச்சாளரான நிஹால் தால்துவா. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்புக்காக 163 அதிகாரிகள் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தற்போதைய ஜனாதிபதியின் பாதுகாப்புக்காக வழங்க ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு செயற்பட்டு வருகிறது. எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களது பாதுகாப்புக்காக முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு என்று சொல்லப்பட்ட XPST பிரிவிலே 8 அலகுகள் தனியாக செயற்பட்டு வருவதாகவும் இதை நிறுவதற்கான ஏற்பாடுகள் இப்போது இடம்பெற்று வருவதாகவும் முன்னோடியாக 163 பேர் அவருக்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களாக கடமையாற்றுகின்றார்கள் என்றும் விசேட அதிரடிப்படையின் கீழே உள்ள 50 பணியாளர்களோடு போலீஸ் அதிகாரிகளும் இதில் உள்ளடங்கி இருப்பதாக நிஹால் தால்துவா உறுதிப்படுத்தி இது பற்றிய தகவல்களை ஊடகவியலாளர்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தார். இதேவேளை ஊடகவியலாளர்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான விடயம் பற்றிய கேள்வியை இங்கே கொண்டு வர வேண்டும். இது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவிடம் கேட்டிருக்கின்ற ஒரு கேள்வி. மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்குவது சட்டவிரோத வியாபாரம் அல்ல, ஆனால் சட்ட விதிமுறைகள் மீறி மதுபான பத்திரங்களை அனுமதி பத்திரங்களை வழங்கிய விவரங்களை வெளியிடுவது பற்றி அண்மையில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார். அவர் பதவிக்கு வந்த நாளிலிருந்து இது வெளியிடுவதாக தெரிவித்த போதிலும் இதுவரை வெளியிடாமைக்கு என்ன காரணம் என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவிடமும் பிரதமர் ஹர்னி அமரசூரியவிடம். மனோ கணேசன் அவர்களுடைய உத்தியோகபூர்வமான எக்ஸ் தளத்திலே இது குறித்த கேள்வி எழுப்பப்படுகிறது. சமீப காலங்களில் சட்ட விதிமுறைகளை மீறி அதிக எண்ணிக்கையில் கலால் திணைக்களத்தால் மதுபான உரிமங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இது சட்டவிரோத ஊழல் நடைமுறை மற்றும் அரசியல் லஞ்சம் என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் சட்டவிரோத மதுபான சாலை உரிமம் ஒரு பரபரப்பான விடயமாக பேசப்பட்டது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அதுபோல எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு பட்டோர் மத்தியில் அண்மையில் வழங்கப்பட்ட இந்த மதுபான உரிமங்கள் அத்தனையும் இடைநிறுத்துவதாக பெயர் பட்டியலை வெளியிடுவதாக
இப்போதைய ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த பெயர் பட்டியல் வெளியிடப்படவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று இப்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இது வருகின்ற பொது தேர்தலுக்கு முன்னதாக மிக முக்கியமான பரபரப்பான விடயமாக இருக்கு. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயங்கள், இந்த விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவது பற்றி இங்கே தெரிவிக்கப்படும் போது, திருடர்களை பிடிப்பதற்கு சில காலம் செல்லும் என்று சொல்லி மக்களிடம் ஆதாரம் கூறியிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் விடயம் குறித்து ஒரு சிங்கள பத்திரிகையில் செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. கடந்த கால அரசாங்கங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பாக ஏதேனும் தகவல்கள் கிடைக்கப்பெறுமாயின் ஊழலுக்கு எதிரான அமைப்புக்கு தகவலை வழங்குமாறு இந்த அமைப்பின் அழைப்பாளராக இப்போது இருக்கின்ற முன்னாள் தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க பொதுமக்களிடம் வேண்டுகோள் முன் வைத்திருக்கின்றனர். தேசிய மக்கள் சக்தி கொள்ளையரோடு எந்தவித உறவையும் பேணாது, மாறாக மக்களிடமிருந்து கிடைக்கின்ற தரவுகளை தாங்கள் தீர விசாரித்து உரியவர்களை தண்டிக்க இருப்பதாக குறிப்பிடுகின்ற அவர், அதுபோல உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணகர்த்தாக்களை தேடி பிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்க அரசாங்கம் பின்னிற்கப் போவதில்லை என்று மீண்டும் உறுதி வழங்கியிருக்கின்றனர். இதேவேளை முதல் தடவையாக சிஐடி என்று அழைக்கப்படுகின்ற குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பணிப்பாளராக ஒரு பெண் அதிகாரியின் பெயர் முன்மொழியப்பட்டிருக்கிறது என்பது இலங்கை போலீஸ் வரலாற்றில் முதல் தடவை. இப்போதெல்லாம் தேர்தலில் பெண் வேட்பாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும், பெண் வேட்பாளர்களை நியமனம் வேண்டும், பெண் பிரதிநிதித்துவம் அதிகம் வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தப்பட்டு வரும் வேளையில் காவல்துறையில் முதல் தடவையாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக ஒரு பெண் வரப்போகிறார் என்பது நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளராக பணியாற்றுகின்ற சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இமேஷா முத்துமால் என்பவரைத்தான் இந்த பதவிக்கு இப்பொழுது முன்மொழிந்திருப்பதாக தெரிகிறது. இலங்கை போலீஸ் வரலாற்றில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளராகவும் ஒரு பெண் நியமிக்கப்பட்ட முதல் வரலாறு இவர் காரணமாகத்தான் உருவானது. அவருக்கான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ள வேண்டும். இது நிச்சயமாக பெண்கள் தரப்பிலே கருதப்படுகின்ற மிக முக்கியமான மாற்றத்துக்குரிய ஒரு விடயம். வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை தடுக்க தவறிய குற்றம் என்று சொல்லப்படுகின்ற குற்றத்தின் அடிப்படையில் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளரான நிலந்த ஜெயவர்தன நேற்று உச்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இது தொடர்பாக நீதிமன்றத்திலிருந்து கிடைத்த விவரங்களின் அடிப்படையில் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவரான நிலந்த ஜெயவர்தன இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே அறிந்திருந்தும் அதனை தடுக்க தவறியிருந்தார் என்ற அடிப்படையில் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன 75 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் நிலந்த ஜெயவர்தன அந்த நஷ்டஈட்டை முழுமையாக செலுத்த தவறியதால் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கு எதிராக சட்டம் அதிபர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணைக்காகத்தான் நிலந்த ஜெயவர்தன நேற்றைய நாளில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அவர் முன்னிலையாகி இருந்தார். இது பற்றிய விடயங்களையும் தொடர்ந்து அவதானித்திருப்போம். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முழுமையான விசாரணைகள் இடம்பெற்று உரிய குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று ஜனாதிபதி உறுதிமொழி வழங்கியிருந்தார். மீண்டும் ஒரு தடவை தேசிய மக்கள் சக்தி அந்த உறுதிமொழியை வழங்கி இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போது உலக வங்கி இலங்கைக்கு தரப்போகின்ற அந்த 200 மில்லியன் டாலர்களை பற்றிய விடயத்துக்கு முதல் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை சொல்ல வேண்டும். முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ச இம்முறை தேர்தலில் போட்டியிடுவாரா? இந்த கேள்வி எல்லோரும் மத்தியிலும் இருக்கின்ற ஒரு கேள்வி. இதற்கான பதில் இன்னும் ஒரு சில நாட்களில் கிடைக்கும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் நாயகமான சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். இம்முறை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட்ட நாமல் ராஜபக்ச அடைந்த படுதோல்வியை அடுத்து அந்த கட்சியிலிருந்து பல பேர் இம்முறை தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என்று விலகிக் கொண்டு வருவதாக சொல்லப்பட்டு ஊடகங்களில் மஹிந்த ராஜபக்சவும் இம்முறை போட்டியிட மாட்டார் என்று கருதப்பட்ட வேளையில் இப்பொழுது அவர் மீண்டும் போட்டியிடுவாரா இல்லையா அந்த கேள்விகள் எழுந்திருப்பது மிக சுவாரஸ்யமான ஒன்றோடு அவர் சில வேளைகளில் போட்டியிடக்கூடும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டு வருவதும் ஹம்பான் தோட்ட இல்லாவிட்டால் குருநாகல் அவருக்கு பாதுகாப்பான வெற்றியை வழங்கக்கூடியது என்று சொல்லப்பட்டு வருவது முக்கியமானது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இம்முறை வெகு சொற்ப ஆசனங்களை வெல்லும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்படுகிறது. குறிப்பாக அவர்களது கோட்டைகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வசமாக இருந்தது இங்கே முக்கியமானது. அதுபோல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவைச் சேர்ந்த பல பேர் கடந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். தேர்தல்கள் குறித்து அவதானிக்கும் போது இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இப்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக பதிவு செய்யப்பட்ட 77 தேர்தல் கட்சிகளுக்கு மாத்திரமே இம்முறை இந்த அங்கீகாரத்தை வழங்கி புதிய வர்த்தமானி வெளியீடு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி தேதியிடப்பட்டு வர்த்தமானி செய்யப்பட்ட இந்த 77 கட்சிகளின் பட்டியலும் புதுப்பிக்கப்பட்ட பட்டியலாக இங்கே இருக்கின்றன. அதே வேளையில் 6 கட்சிகளுக்கு இம்முறை தேர்தலில் போட்டியிட முடியாது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருப்பது முக்கியமானது. ஈழவர் ஜனநாயக முன்னணி, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, எக்ஸட் லங்கா பொதுஜன பக்ஷ, அதுபோல எக்ஸட் லங்கா மகாசபா கட்சி மற்றும் லங்கா மக்கள் கட்சி இல்லாவிட்ட லங்கா ஜனதா கட்சி, அதுபோல இலங்கை புரட்சிகர முன்னணி ஸ்ரீலங்கா புரோகிரசிவ் ஃப்ரண்ட் ஆகிய கட்சிகள் தான் இவ்வாறு போட்டியிட முடியாது என்று வர்த்தமானி மூலமாக அறிவிக்கப்பட்ட கட்சிகள். உலக வங்கியிடமிருந்து இன்னும் ஒரு நிதி உதவி இலங்கைக்கு கிட்ட போகிறது. இது 200 மில்லியன் டாலர் பெறுமதியான உதவி.
இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலைகளுக்காக இந்த செயற்திட்டங்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் உலக வங்கி குழுமம் என்று அழைக்கப்படுகின்ற WBGயின் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தினால், இதுக்கு IDA என்று குறிப்பிடப்படுகிறது, இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், இந்த அமைப்பினால் 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு இப்பொழுது அனுமதி வழங்கப்படுகிறது. இதற்கு அமைவான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகின்ற நிகழ்வு நேற்றைய நாளில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் இலங்கை அரசாங்கத்தின் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன, அதுபோல உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டேவிட் சிஸ்லேன் ஆகியோர் இதில் கையொப்பமிட்டிருந்தார்கள். இந்த நிதி வசதியானது இலங்கையில் முன்னெடுக்கப்படுகிற விரிவான மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு உலக வங்கியின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பாக காண்பிக்கப்படுகிறது. எனவே இதன் அடிப்படையில் 2023 முதல் 24 வரையிலான இந்த காலகட்டத்தில் வறுமை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மீதான தாக்கத்தை குறைத்து முழுமையான பொருளாதார நிலைத்தன்மை ஏற்படுத்தும் விதமாக இது செயற்படுத்தப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலத்தில் இது செயற்படுத்தப்பட்டிருந்தது முதல் கட்டம். அதுபோல பிரதான 3 துறைகளின் கீழ் 7 வேலை திட்டங்கள் இப்பொழுது முழுமைப்படுத்தப்பட்டதன் பின்னர் 500 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை பிற்காலத்தில் இலங்கையினால் பெற்றுக்கொள்ள முடியும். இதில் 3 விதமான பிரதான அம்சங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது முக்கியமானது. இதன் அடிப்படையில் இப்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விடயத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய உதவிக்கு மேலதிகமாக உலக வங்கியின் இந்த குழுமமும் வழங்குகின்ற உதவி இலங்கைக்கு வந்து சேர இருக்கிறது. மக்களை அதிர வைத்த செய்தி ஒன்று, கொழும்பு தாமரை கோபுரத்திலிருந்து மாணவி ஒருவர் தவறி விழுந்து பலியான சம்பவம் ஒன்று. தவறி விழுந்தாரா இல்லாவிட்டால் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டாரா என்ற விடயம் இப்பொழுது கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பில் உள்ள பிரபல சர்வதேச பாடசாலை ஒன்றில் கற்கின்ற இளம் மாணவி ஒருவரை இவ்வாறு குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம், இல்லாவிட்டால் தவறி விழுந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கொழும்பு தாமரை கோபுரத்தின் கண்காணிப்பு தளத்திலிருந்து இந்த மாணவி தவறி விழுந்திருப்பதாகவும் அவர் விழுகின்ற காட்சிகள் CCTV காணொலியில் பதிவாகி இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இப்போது இந்த மாணவியின் மரணம் குறித்து போலீசாரது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இறுதியாக கணினி மற்றும் இணைய குற்றங்கள் தொடர்பான போலீஸ் பிரிவிடமிருந்து கிடைத்திருக்கின்ற அதிர்ச்சியான செய்தி. நான் அடிக்கடி இந்த அவதூறு குற்றங்கள், அதுபோல இணைய வழியாக இடம்பெறுகின்ற அவதூறுகள் மற்றும் இதர குற்றங்கள் குறித்து மிகச்சிறந்த தெளிவாக்கங்களை உங்களுக்கு தொடர்ச்சியாக தந்து கொண்டிருந்தேன். இதிலே அகப்பட்டுக் கொள்வோர் பல பேர் இதிலே வெளிவர வழி இல்லாமல் இருப்பது, யாரிடம் முறையிடுவது என்று தெரியாமல் இருப்பது போன்ற பல்வேறு விடயங்கள் இங்கே இருக்கு. அதற்கான தெளிவான தகவலுடைய ஒரு தனி காணொலியாகவே வழங்கியிருந்தேன். சட்ட ரீதியாகவும் நீங்கள் இதை எவ்வாறு தாண்டி வரலாம், அதுபோல இந்த விடயங்களுக்கு எங்கே இருந்து தீர்வு கிடைக்கும் என்று இலங்கை கணினி சம்பந்தப்பட்ட குற்றப்புலனாய்வு விடயங்களை ஆராய்கின்ற பிரிவும், அதுபோல ஸ்ரீலங்கா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெடினஸ் டீம் என்று அழைக்கப்படுகின்ற SLCERT என்று அழைக்கப்படுகின்ற அமைப்பும் ஒரு முக்கியமான விடயத்தை கொண்டு வந்திருக்கின்றன. கடந்த 2 மாதங்களில் மட்டும் 9000 கணினி இணைய சம்பந்தப்பட்ட குற்றங்கள் பதிவாகி இருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. இது அண்மை காலத்தில் மிகப்பெரிய அதிகரிப்பை காட்டியிருப்பதோடு இதில் 80% குற்றங்கள் சமூக வலைத்தள பயனாளர்கள் மத்தியில் இடம்பெற்று வருவதாக இங்கே சொல்லப்படுகிறது. எனவே இதன் அடிப்படையில் சமூக வலைத்தள பயனாளர்கள் மத்தியில் இருக்கின்ற பயம், அதுபோல் அவர்களது பாதுகாப்பின்மை குறித்த குற்றங்கள் தொடர்பாக தாங்கள் தொடர்ச்சியாக விசாரித்து வருவதாகவும், இதில் ஒரு சில வயதுக்கு வராத சிறு குழந்தைகள், அதுபோல சிறுவர்கள், பாடசாலை மாணவ மாணவியர் மீது செலுத்தப்படுகின்ற சைபர் புல்லிங் என்று இணைய வழியிலான மிரட்டல்கள் போன்ற விடயங்களாக அமைந்திருப்பதாகவும் போலீசார் இது குறித்து விசாரித்து வருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் இது தொடர்பாக அவதானித்திருப்போம். அதுபோல எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் இப்படி பாதிக்கப்படுபவராக இருந்தால் அவர்களிடமிருந்து மிக தெளிவான விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டியதும் அவர்களுக்கு துணையாக செயற்பட வேண்டியதும் அவசியம் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறேன். தொடர்ந்து வருகின்ற அரசியல் களம் சூடாகின்ற இந்த தேர்தல் காலத்தில் இன்னும் பல இணைய அவதூறுகள் மற்றும் இணையம் மீதான விமர்சனங்கள், அதுபோல இணையத்தில் தொடரப்போகின்ற இப்படி இணைய வழி தாக்குதல்கள் போன்ற விடயங்கள் தாராளமாக இருக்கும். அவதானித்திருப்போம். உண்மையான விடயங்களை தெளிவாக தெரிந்திருப்போம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். தொடர்ந்தும் சுயாதீனமாக நேர்மையாக என்னுடைய செய்தி விமர்சனங்கள் என்னுடைய பார்வையில் மிக தெளிவாக இருக்கும். அது அரசியல் கடந்த ஊடகத்தின் அறவழியிலான நியாயமாக இருக்கும். உங்களது கருத்துக்கள் இது பற்றி எதிர்பார்த்திருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.